பல இடங்களை சுட்டிக்காட்டியும் காவல்துறை அதற்கு அனுமதி அளிக்காததால் தற்போது வேறு இடத்தில் பொதுக்கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே 16ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த விஜயின் பொதுக்கூட்டம் 18ஆம் தேதி நடைபெறும் என கூறியுள்ளார் செங்கோட்டையன். இந்த கூட்டத்தில் 25,000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே அதிமுகவை சேர்ந்த சில முன்னாள் அமைச்சர்கள் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருக்கிறார்கள் எனவும் அவர்களை பற்றி தற்போது சொல்ல முடியாது என சொல்லி இருக்கிறார் செங்கோட்டையன். இது உண்மையாகவே நடக்கப் போகிறதா அல்லது வெறும் விளம்பரத்திற்காக செங்கோட்டையன் பேசுகிறாரா என்ற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் செங்கோட்டையன் சொன்னது உண்மைதான் என்கின்றனர் விவரம் அறிந்த அதிமுகவினர். எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த இரு முன்னாள் அமைச்சர்களும் டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சரும் செங்கோட்டையனுடன் பேசி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று செங்கோட்டையன் அதிமுகவை சேர்ந்த இரு முன்னாள் அமைச்சர்களை நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார். மேலும் டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சருடன் செங்கோட்டையன் பேசியதாக அவரது ஆதரவாளர்கள் சொல்கின்றனர். 18ஆம் தேதி விஜய் ஈரோடு வரும்போது நிச்சயம் அதிமுகவினர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் நிகழ்வு இருக்கும் எனவும் இது எடப்பாடிக்கு அதிர்ச்சி தருவதாக இருக்கும் என்கின்றனர் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள்.